ஹலோ பீப்பிள், டுடே வி சி அபவுட் கோவா. ஓகே, நம்ம கோவாவை ஒன் பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் 48 கேலரிஸ் இருக்குமாமா. அதுவும் இல்லாமல் அது இம்யூனிட்டியை நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நம்ம ஹார்ட்டில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இது போக்குது. அதே சமயம் டயரியாவை இது க்யூர் பண்ணி கொடுக்குது. நம்மளோட தூக்க இன்மையை இது போக்குது அப்படின்றாங்க. நம்ம கன்னத்துலலாம் ஏற்படுற பிம்பிள்ஸ் எல்லாம் இது போக வைக்குது. இது சாப்பிட்றது மூலிமா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுதாம்மா. நம்ம ஸ்கின்னெல்லாம் நல்லா க்ளோ ஆகுது. பிளட் ப்ரெஷரை இது ரெகுலேட் பண்ணுது. நம்ம மென்ஸ்ட்ரேஷன் அப்போ வயிறு வலியில் வரும்ல, அதெல்லாம் இது போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமியாவாக இருக்கிறவங்க இது சாப்பிட்றதுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளட் சுகர் லெவலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது. அப்புறம் ப்ரிவென்ட் கேன்சர், சப்போர்ட் வெயிட் லாஸ், அப்புறம் பூஸ்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆல்சோ, அண்ட் இட் குட் சோர்ஸ் ஃபார் டயட் ஆஃப் ஃபைபர்ஸ். அப்புறம் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறைஞ்சிருக்கு. கோவாவில் 2 இன்க்ரீடியன்ட் செய்யலாம். ஒன்று லீஃப் டீ வச்சுக்கலாம், அதாவது கோவாவில் இருக்க லீஃபை நம்ம டீ வச்சுக்கலாம். அப்புறம் கோவா ஜூஸ் நம்ம செய்யலாம். லீஃப் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும்னா 15 கிராம் ஆஃப் கோவா லீவ்ஸ் எடுத்து அதை 1/2 லிட்டர் வாட்டரில் பாயில் பண்ணி அதை ஆற வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்க இம்யூனிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் கோவா ஜூஸ் எப்படி செய்யணும்னா 2 அன்பீல்டு கோவாவை 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மின்ட் லீஃபை கலந்து 1 லிட்டர் வாட்டரில் நம்ம என்னென்னா பிளண்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதே சமயம் நமக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கோவா நம்ம எப்போ சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா எப்போவுமே மார்னிங் மீல்ஸ் எடுத்துப்போம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லதுங்க. இது சாப்பிட்றது மூலிமா ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும்னா அஃப்கோர்ஸ் வரும். அதாவது நம்ம ஆசைப்பட்டு நிறைய சாப்பிட்ருவோம். அப்போ அதை என்ன ஆகும்னா மலச்சிக்கல் இதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குனாக்கா எனர்ஜி, ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், ஃபைபர்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் B1, B2, B3, விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், அயான், மேக்னீஷியம், பொட்டாசியம், இந்த மாதிரி நிறையவே நிறைஞ்சிருக்கு இதில். ஆல் ஓவர் இப்போ ஒயிட் கலர் சாப்பிட்டா நல்லதா, ரெட் கலர் சாப்பிட்டா நல்லதான்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் எல்லா எனர்ஜியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எது வேணால் எடுத்து சாப்பிட்லாம். அதில் ஏன் பிங்க் கலர் இருக்குன்னா அதில் கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கனால தான் நம்ம பிங்க் கலரில் நமக்கு தெரியுது சில கோவாலாம் பார்க்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவிலேருந்து நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம கோவாவை வச்சு எவ்வளவோ இன்க்ரீடியன்ட் செய்யலாம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல்லி செய்யலாம் அதை வச்சு, அந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.